சட்டமன்ற தேர்தல் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்காக எல்லா கட்சியினரும் தங்களை தீவிரமா தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த பந்தயத்துல முன்னிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவினர். என்னங்க சொல்றீங்க, அதிமுக முன்னிலையா அப்படின்னு பார்க்க வேண்டாம். தொகுதி பங்கீடு விவகாரத்துல அதிமுகவினர் இப்போதைக்கு அபிஷியலா இதை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அப்படின்னும், பாமகவுக்கு 18 தொகுதிகள் அப்படின்னும், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் அப்படின்னும் இதுவரைக்கும் அபிஷியலா கன்க்ளூட் பண்ணி அதிமுகவினர் சுமூகமா பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவுல பல குளறுபடிகள் இந்த தொகுதி பங்கீடுகள்ல இருக்கும்போது அதிமுகவினர் மேல விமர்சனங்களை கடந்து அவங்க இன்னைக்கு அதை அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பாஜகவுக்கு கடந்த முறையை விட இந்த முறை அதிகமா 7 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கு. பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 27 தொகுதிகள்ல பாஜகவினர் இந்தந்த தொகுதிகள் எல்லாம் நாங்க போட்டியிட விருப்பமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்கக்கூடிய உத்தேச தொகுதி பட்டியல்ல தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 27 தொகுதிகள்ல எந்தெந்த தொகுதிகளை நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேச பட்டியல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த உத்தேச பட்டியல்ல கடந்த முறை அவங்க போட்டியிட்ட 20 தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகளை அவங்க கேட்கறதாகவும், கூடுதலா சில தொகுதிகளை கேட்கறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்பர் தொகுதி, 1000 லைட்ஸ், தளி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், மொடக்குறிச்சி, தாராபுரம், உதகமண்டலம், கோவை தெற்கு, அரவக்குறிச்சி, திட்டக்குடி, திருவையாறு, காரைக்குடி, மதுரை வடக்கு, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, நாகர்கோவில், கொளச்சல், விளவங்கோடு இந்த 20 தொகுதிகள்ல தான் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவினர் போட்டிட்டு இருக்காங்க. இதுல வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொடக்குறிச்சி, கோவை தெற்கு, திருநெல்வேலி, நாகர்கோவில். மொடக்குறிச்சியில சி சரஸ்வதி அவர்களும், கோவை தெற்குல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும், திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர்களும், நாகர்கோவில்ல MR காந்தி அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. 4 சிட்டிங் எம்எல்ஏக்கள் பாஜக தரப்புல இருந்து இருக்காங்க. 7 தொகுதிகள் கூடுதலா கொடுத்திருக்கிறதுனால எந்தெந்த தொகுதிகள்ல கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில பார்க்கும்போது வாக்கு வங்கிகள் கணிசமா பாஜகவுக்கு உயர்ந்திருக்கோ அந்தந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பாஜகவினர் இங்கெல்லாம் நாங்க போட்டியிட விரும்புறோம் அப்படின்னு ஒரு உத்தேச பட்டியலை தயார் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் டி நகர் தொகுதியில பாஜக போட்டியிட விரும்புறதா தகவல் வெளியாகி இருக்கு. தென் சென்னையில வரக்கூடிய இந்த டி நகர் தொகுதியில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 5800 வாக்குகள் வித்தியாசத்துலதான் பாஜகவினர் 2வது இடத்துல இருந்திருக்காங்க. அப்ப வெறும் 5000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா அவங்க கருதுறாங்க. அதனால டி நகர் தொகுதியில போட்டியிட விரும்புறாங்க. அதே மாதிரி விருகம்பாக்கம், மயிலாப்பூர்னு இந்த 2 தொகுதிகளையும் கேட்கிறாங்க. இந்த 2 தொகுதிகளும் கூட அதே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியின் கீழே தான் வருது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணி பாஜக கேண்டிடேட்டா நின்னவங்க தமிழிசை சவுந்தரராஜன். அந்த தேர்தலில் அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அப்ப அந்த தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டி நகர், விருகம்பாக்கம், அதுக்கப்புறமா மயிலாப்பூர்னு இந்த 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கணிசமா வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த 3 தொகுதிகளை அவங்க கேட்கறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே இங்க கணிசமான வாக்கு வங்கி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடந்த தேர்தலில் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் படி பார்க்கும்போது கொங்கு மண்டலத்துலதான் அதிமுகவினரும் பாஜகவினரும் கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருந்தாங்க. அந்த வகையில பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட கோயம்புத்தூரா இருக்கட்டும், இந்த மாதிரியான தொகுதிகள்ல பாராளுமன்ற தேர்தல்ல கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திலையும் சில இடங்கள்ல இருந்திருந்தாங்க கொங்கு மண்டலத்துல. அதன் அடிப்படையில தான் கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, சூலூர், பல்லடம், ஹோசூர், ஊட்டி, அவினாசி, கூடலூர், சிங்காநல்லூர்னு சொல்லிட்டு இந்த தொகுதிகள் எல்லாம் பாஜக கணிசமான வாக்கு வங்கிகளை பெற்றிருக்காங்க. இதை எல்லாமே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதிகளா பார்க்கப்பட்டு இதையும் அவங்க பட்டியல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி தெற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட கடந்த முறை 2 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தென் மண்டலத்துல இருந்து இருந்திருக்காங்க. குறிப்பா திருநெல்வேலியில திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், நாகர்கோவில்ல இருந்து திரு MR காந்தி அவர்களும் கூட. ஏன்னா இந்த சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி
கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்கள்ல பாஜகவுக்கு கணிசமான சில வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா தென்மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது கணிசமா அங்க தேசிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறதாவே பார்க்கப்படுது. அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி. அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தென்மண்டலத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த முறை போட்டியிடணும் அப்படிங்கறதுல முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. தென்மண்டலத்துல இவங்க போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கொளச்சல், விளவங்கோடு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, விருதுநகர், ராமநாதபுரம், சாத்தூர், சிவகங்கை, திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல திருப்பரங்குன்றம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீபத்துல ஒரு கான்ட்ரோவர்சிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இடமாவே பார்க்கப்படுது. அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல பாஜகவோ அவங்க கட்சியினர் முன்னெடுத்த அந்த போராட்டங்களா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீப விவகாரத்துல இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு நம்பி பாஜகவினர் திருப்பரங்குன்றம் தொகுதியே கேட்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போ அந்த இடத்துல அதிமுகவினுடைய கரண்ட் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வி ராஜன் செல்லப்பா அவர்களுக்கான செல்வாக்கு அந்த இடத்துல ரொம்ப கணிசமா இருக்கு. அண்ட் அவர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதிமுக பாஜகவுக்கு இந்த இடத்தை கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதே மாதிரி சாத்தூர் தொகுதியும் கூட பாஜகவுக்கு இந்த முறை வாக்கு வங்கி அப்படிங்கிறது கணிசமா உயர்ந்திருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவகங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவட்டத்துல கடந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில தான் நின்றுருக்காங்க. ஆனா இந்த முறை என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுக வந்திருக்கிறதுனால அமமுக அந்த தொகுதியில வலுவா இருக்கிறதுனால காரைக்குடி தொகுதியை அமமுகவுக்கு விட்டு கொடுக்கிறதாகவும் அதற்கு பதிலா சிவகங்கை தொகுதியிலேயே பாஜகவினர் போட்டியிட போறதாகவும் அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்ப சாத்தூர், சிவகங்கை, திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தொகுதிகள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நம்புறாங்க. ஆனா இந்த 3 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்ப நான் சொன்ன அடிஷனல் தொகுதிகள் இல்லாம கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளிலேயே பல தொகுதிகள்ல அவங்க மீண்டும் போட்டியிட போவதாகவும் விருப்பப்படுறதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ இது எல்லாம் தாண்டி இதை நம்ம மண்டல வாரியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை இருந்த கூட்டணியும் இந்த முறை இருந்த கூட்டணியும் வந்து வெவ்வேறு மாதிரி கிடையாது. இதுல அமமுக மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆயிருக்காங்களே தவிர கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த என்டிஏ அலையன்ஸ் முழுமையா 2021 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல அமமுகவினுடைய கூடுதல் ஒரு பலம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள்லயா இருக்கட்டும், இல்ல டெல்டா ரீஜியன்ல இந்த தேனி மாதிரியான இடங்கள்லயா இருக்கட்டும், அங்கெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை பாஜகவினர் கூடுதலா 7 தொகுதிகளை கேட்டு பெற்றது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தோட எப்படியாவது 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எந்தெந்த தொகுதிகள்ல பாஜகவினர் செல்வாக்கு உடையவர்களா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கறத உங்களுடைய பார்வையை கீழே கமெண்ட் பண்ணுங்க.